வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான ஒரு தால் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 விதமான பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பை குக்கர்ல சேர்த்துடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி விட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுக்கு 500 ml தண்ணி விட்டுடுவோம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு இதை அடுப்புல ஏத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 4 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வெட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா 2 கீரிந்து சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின பூண்டை சேர்த்துடலாம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம், வதக்கின்றலாம். தக்காளி 1 அதையும் சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வதங்க விடுவோம். 1 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ ஃப்ரோசன் பீஸை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கேன். மஸ்ட் வச்ச பருப்பை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு 200 ml தண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு ஒரே ஒரு கொதி வர விடுவோம். மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும் அடுப்பு. 1 நிமிஷத்துல கொதி வந்துட்டு இது போதும். பர்ஃபெக்டா இருக்கு கன்சிஸ்டன்சி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். 5 பல்லு பூண்டு தோல் நீக்காததுதான் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு வறுத்துண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சத தால்ல சேர்த்துன்ற வேண்டியதுதான். கொத்தமல்லி தழைகளை தூவின்றலாம். இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஈவன் பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே டாப் கிளாஸா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்துருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.